living life, everyday, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் வந்துட்டு நம்ம கார்டன் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக அழகாக இருக்குது. ஏப்ரல் மந்தோட கார்டன் அப்டேட் பார்க்கலாம். ஆனால் கார்டன் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப கேப்க்கு அப்புறம் ரோஸ் பிளான்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சேட்டை வந்து வாங்கி கொடுத்தாங்க. 190 ருபீஸ் இது காஷ்மீரி ரோஸ். பிகினர்ஸாக இருந்ததுன்னா இந்த பிளான்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா கண்டினியூஸாக ஃப்ளார்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதிக மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணலன்னா கூட இதோட க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் புதுசாக ரோஸ் பிளான்ட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளான்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வளரும். நம்ம வீட்டில் 1000 செடி வச்சாலும், ஒரு செடி வச்சாலும் அதில் வந்துட்டு கிடைக்கிற ஒரு பெரிய ஹாப்பினஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வர ஒரு பூவோ காய்க்காக தான் நம்ம வந்து ரொம்ப ஆவலாக ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருப்போம். இவ்வளோ பெரிய கார்டன் கிடச்சிட்டுமே எனக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து 3-4 மந்த்ஸ் வந்துட்டு பார்க்கவே முடியல. ஏன்னா கொஞ்சம் வளர்கிறதுக்குள்ளே ஒன்று ஃப்ளட்டோ இல்லை எலினாலேயோ வந்துட்டு கார்டன் என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருந்தேன். ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் நினச்ச அந்த சேஞ்சஸ் வந்து கார்டனில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏப்ரல் மந்த் கார்டன் அப்டேட் உண்மையாகவே வந்து சூப்பராக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா நிறைய கலர்ஃபுல்லான விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயமாக நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறது தான் காட்ட விரும்புகிறேன். கார்டனில் இதுதான் ஃபஸ்ட்டு காய் அறுவடை. வாழைக்காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணோம். என்னோடய கிட்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் கார்டனில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து கீரைக்காக தான். ரொம்ப கேப்க்கு அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் மறுபடியும் கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக கீரை வந்து பறித்து சாப்பிட்டது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு கொடுத்தது. ஏன்னா இதோட டேஸ்ட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறத விட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக சன்ஃப்ளவரோட அப்டேட் பார்க்கலாம். அம்மா வந்துட்டு லவ் பேர்ட்ஸ்க்காக வாங்கி வச்ச சீட்ஸ்லேருந்து கொஞ்சமாக எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வளர்த்தது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எலி எல்லாமே கடிச்சு போட்டுடுச்சு. இது வந்து செகண்ட் டைம் வளர்த்தது. நான் பால்கனிலே வச்சுட்டேன். ஏன்னா கீழே வைக்கும்போது கண்டிப்பாக அது எலி வந்து அதோட ஸ்மெல்க்கே வந்துட்டு வந்து அது கடிச்சு போட்டுருது பீஸாக. இந்த வாட்டி பால்கனியில் வச்சப்போ ஓரளவு வளர்ந்தது. இதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அந்த பிளான்ட்டுமே வந்து கடிச்சு போட்டுடுச்சு. ரிமைனிங் இருக்கிறத அப்படியே பாட்டில் விட்டுட்டேன். பூ கொஞ்சம் வந்துட்டு குட்டியாக தான் இருக்குது. ஏன்னா இதை வந்து நிலத்தில் வச்சுன்னா வேறு மாதிரி பூக்கும், நல்லா பெருசாக பூக்கும். இருந்தாலும் அழகாக இருந்தது. அந்த பாட் பக்கத்துலேயே வந்து காஸ்மோஸ் பிளான்ட் வந்து வச்சுருந்தேன். ஆரஞ்சு கலர். இதுலேயே நிறைய கலர் இருக்குது. ஆனால் இப்போ வந்துட்டு ஆரஞ்சு கலர் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது பால்கனியில் இப்படி தான் வந்து ஃப்ளார் இருக்குது. இது இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்த வீடியோ. காஸ்மோஸ் சன்ஃப்ளவர் பூக்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே கண்டினியூஸாக பால்கனியில் வந்துட்டு ஃப்ளார்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஒரு சன்ஃப்ளவர் வந்து பூத்ததுக்கப்புறம் ஒரு வாரம் காயாமல் அப்படியே நிற்குது. காஸ்மோஸ் வந்து 3 to 4 days வந்துட்டு இதே மாதிரி இருக்குது, வாடலை. இப்போ ரீசெண்டாக கார்டனில் எல்லோ கலர் காஸ்மோஸும் போட்டிருக்கோம். அதோட அப்டேட் நான் எண்டில் காட்டுறேன். இதுலேயே வந்துட்டு காஸ்மோஸோட சீட்ஸ் மறுபடியும் வரும். அது வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். காஸ்மோஸ் சீட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இந்த ஃப்ளாரோட நேம் மலையாளத்தில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட பேர் வந்து காக்கா செண்டமல்லின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். அதனாலேயே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப எனக்கு ரெஜிஸ்டரான ஒரு ஃப்ளார் வந்து இது. மல்டி லேயர் பெட்டலோட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எவ்வளோ பட்ஸ் இருக்குது பாருங்கள். அடுத்ததாக என்னோடய ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு வெஜிடபிள் வந்துட்டு கார்டனில் வளர்க்க ஆரம்பிச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி கார்டன் வீடியோஸ்லையும் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட அப்டேட் நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு மேரிகோல்டு பிளான்ட் வந்து பார்க்கலாம் இப்போ எந்தளவு வளர்ந்துருக்குன்ட்டு. இது வந்து ஒரு எல்லோ கலர் ஃப்ளார். இதோட சீட்ஸ் வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சு ஒரே பாட்டில் நிறைய இருக்குது. ஆனால் இதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கிறதுக்கு என்கிட்ட பாட்ஸ் இல்லை. கீழே வச்சாலும் எலி டேமேஜ் பண்ணிடும். இந்த மேரிகோல்டோட லீவ்ஸை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே அந்த ஃப்ளாரோட ஸ்மெல் வரும். அதுதான் இந்த பிளான்ட்டோட ஹைலைட்டே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பக்கத்தில் போனாலே கண்டிப்பாக அந்த இலை நான் லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன். பிளான்ட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீனிஷாக வந்து வளர்ந்துட்டுருக்கு, அப்படியே புஷ்ஷியாக இருக்குது. இப்போ நான் வளர்க்குற சைனீஸ் பொட்டேட்டோட மதர் பிளான்ட் இதுதான். ஒரு 6 கிழங்கு வந்து வச்சேன். அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சு இப்போ கார்டனில் நிறைய இடத்துல சைனீஸ் பொட்டேட்டோ சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு.
இந்த மாதிரி வளர்ந்துருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து புதுசாக திருப்பியும் பிரான்ச்சஸ் வரும். ஓகேவா? இதெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து நட்டு வைக்கலாம். திருப்பி இந்த இடத்துலேருந்து மறுபடியும் பிரான்ச் வரும். அது ஒரு 10 தடவை நம்ம கட் பண்ணி எடுத்தாலும் மறுபடியும் பிரான்ச்சஸ் வரும். அதை எந்த இடத்துலலாம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ நம்ம வந்து நட்டு வச்சுக்கலாம். ஆமாம். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு மல்டிபிளாக ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கிறியா? ஓகே. கொஞ்சமாண்ணா இது மட்டும் ஒரு நிமிஷம். இது என்னன்னா நம்ம இது இருக்குல்ல துளசி, இது கூர்க்கடாது கூர்க்கா இது வந்து எது எடுக்கணுமோ அதை எடுக்கலையடா நீ தானே இதா இந்த மாதிரி எடுக்கிறத இப்போ நட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக. இது சைனீஸ் பொட்டேட்டோ. எஸ், கூர்க்கான்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். கரெக்ட். இது நல்லா இருக்கும் சாப்பிட, பொரியல் வச்சு சாப்பிடலாம். அச்சோட ஃபேவரட், அம்மாவோட ஃபேவரட், அச்சாவோட ஃபேவரட். அப்புக்கு மட்டும் பிடிக்காது. ஆமாம். அப்போது இந்த சைடில் இருக்கிற இந்த லீவ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணால் நம்மளுக்கு நட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது வந்து நம்ம வந்து நட்டு வைக்கும்போது அது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். கரெக்டா? ரூட்ஸ் எல்லாம் வளரும்ல இங்கே. ஆமாம். மண்ணுக்கு அடியில் போயிடுதுல, அப்போ லீவ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்துடலாம். ஓஹோ, ஓகே. இனி வந்து நட்டு வைக்க வேண்டியதான். இனிமேல் நட்டு வச்சுட்டு ஸ்டாப் பண்ணுறியா? அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நட்டு வைக்கிறத பார்க்கலாம். நட்டு வைக்கிறேன். ரெண்டாக நட்டு வச்சா சீக்கிரமாக புஷியாக வந்துடும். கரெக்ட். இது என்னென்னா நம்ம மரம் வெட்டி போட்டிருந்தாங்க. இது வந்து கிழங்கும் நிறைய வரும்ல. ஆமாம், மரம் வெட்டி போட்டிருந்தாங்க. அதில் வந்து இந்த மாதிரி வேர்லாம் இருந்துச்சு. இல்லைம்மா, அதில் வந்து எங்கள் அம்மா வந்து அந்த செங்கல் வச்சு காம்பவுண்ட் மாதிரி செஞ்சு அதில் வந்து இது மாதிரி நட்டு வைக்கிறாங்க. அது சூப்பராக இருக்குது. எனக்கு கூட இந்த மாதிரி ஐடியா வந்ததே இல்லை. இந்த மண் வந்து ரொம்ப ரொம்ப ஃபர்டைலான மண். ஏன்னா அங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லீவ்ஸ் எரிஞ்சதும் மக்கி போன இலை இருந்த இடம். அதனால் ரொம்ப ஃபர்டைலான ஒரு மண் அது. ஸோ இந்த மாதிரி நட்டு வச்சிட்டோன்னா எந்த இடத்துலலாம் வைக்க முடியுமோ வச்சோன்னா நம்மளுக்கு நிறைய ஹார்வெஸ்ட் கிடைக்கும். இந்த ஸ்பேஸில் அப்புறமா நட்டு வைப்பேன். திருப்பி வளரும்ல, அதை எடுத்து வந்து நட்டு வச்சுருவேன். ஸ்டாப் பண்ணிவிட்டேன். உங்கள் வீட்டில் நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சிறுகிழங்கெல்லாம் கடையில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 6 கிழங்குலேருந்து தான் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன் சைனீஸ் பொட்டேட்டோ வளர்க்குறதுக்கு. இப்போது கார்டனில் நிறைய இடத்துல வந்துட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நிறைய இடத்துல வந்து பிளான் பண்ணோம். இப்போ எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு வச்ச இடம். அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் அந்த தக்காளி செடி பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே சைனீஸ் பொட்டேட்டோ தான். தக்காளி செடியும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு, பூவும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அம்மாவோட கார்டனில் ஸ்வீட் பொட்டேட்டோ நல்ல ஹார்வெஸ்ட் கொடுத்தது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கும் வந்து அதை க்ரோ பண்ணோன்ற ஆசையே வந்தது. முன்னாடி எடுத்து வந்து வச்ச பிளான்ட் எல்லாமே ஃப்ளட்டில் போயிடுச்சு. மறுபடியும் செகண்ட் டைம் வச்சது தான் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துட்டுருக்கு. என்னால் முடிஞ்ச அளவு அதோடய ஸ்டெம்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு வேறு இடத்துலலாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். அதையுமே நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாம் ஒரு 3 டேஸில் சூப்பராக வந்து வளர ஆரம்பிக்குது. 3 டேஸ் லைட்டாக வாடின மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சூப்பராக க்ரீனிஷாக ஆயிடுது. கார்டன்லேயே வந்துட்டு அதிகம் குப்பை இருந்தது எண்டில் தான், இந்த இடத்துல தான் அதிகமாக குப்பை இருந்தது. அதை கம்ப்ளீட்டாக நானும் அச்சும் சேர்ந்து க்ளீன் பண்ணி எரிச்சு விட்டுட்டோம். அந்த இடம் க்ளீன் பண்ணுறதுக்கும் அம்மா ஊர்லேருந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது. அம்மா ஊர்லேருந்து வரும்போது நிறைய சீட்ஸ் எடுத்து வந்திருந்தாங்க. அது பிளான் பண்ணது தான். லாஸ்ட் வீடியோவை அப்டேட்டாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்றத அதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன், பாருங்கள். அம்மா லாஸ்ட் மந்த் நட்டு வச்ச பிளான்ஸோட அப்டேட்லாம் இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். பால்சம் வளர்ந்துருக்கு. பார்க்குறதுக்கு குட்டி ரோஸ் மாதிரி பூக்கிற இந்த பால்சம் பிளான்ட் பார்த்திங்கன்னா 2 கலர் வந்து அம்மா இந்த தடவை வச்சுருக்காங்க. வைலட், அதுக்கப்புறம் ரெட் கலர் சொன்னாங்க. பூத்தா தான் நம்மளுக்கு ரியலான கலர் தெரியும். கார்டனில் அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தும் நான் ஏன் ஒரு சில பிளான்ஸ் வந்து இந்த மாதிரி பாட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா எலி பிரச்சனைனால தான். ஏன்னா ஃப்ளாரிங் பிளான்ட் வந்துட்டு நம்ம சீட் போட்டாலே அது கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு செடி எல்லாமே காலி பண்ணிடுது. அதனால் ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி பாட்டில் காம்பவுண்ட் மேலே வந்து வைக்க ஆரம்பித்தேன். இது வரைக்குமே டேமேஜ் பண்ணல, ஃப்யூச்சரில் டேமேஜ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு மின்ட், அதுக்கப்புறம் சைனீஸ் பொட்டேட்டோ, ஜீனியா, மாஸ் ரோஸ்,
ரெட் கலரில் ஒரு ஃப்ளார் வரும், அதுதான் சென்டரில் ஒரு பிளான்ட். அது என்ன பேர் அப்படின்றத நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு பால்சம் மேரிகோல்டு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது இன்றைக்கி பால்சம் பிளான்ட்டோட அப்டேட் நான் வீடியோ எடுத்தேன். இன்றைக்கி மார்னிங் எடுத்த வீடியோ இது. இந்த ஸ்பேஸில் போட்ட சீட்ஸ் எல்லாம் சூப்பராக வளர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே என்னென்ன அம்மா வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா, மேரிகோல்டு, காஸ்மோஸ், அப்புறம் க்ரீன் சில்லி ஏதோ டிஃப்ரெண்ட்டான வெரைட்டின்னு சொன்னாங்க. காய் வரும்போது நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது ஒரு அவரை வெரைட்டி ஒன்று. அது இல்லாமல் இஞ்சி, அதுவும் மாங்காய் இஞ்சி. இஞ்சி வந்துட்டு மாங்காவோட ஃப்ளேவர் இருக்கும், ஸ்மெல் வரும். அந்த இது வச்சுருக்காங்க, டர்மரிக் வச்சுருக்காங்க. அதில் ஏதோ ஒன்று வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. இது மாங்காய் இஞ்சியா இல்லைனா வந்துட்டு மஞ்சளா அப்படின்றது எனக்கு தெரியல. வளர்ந்து வரும்போது ஹார்வெஸ்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு லேடீஸ் ஃபிங்கர், அதுக்கப்புறம் பிரிஞ்சால், இது 2ஓட சீட் வந்து அப்பு போட்டிருந்தான். அது எல்லாம் ஒரே இடத்துல வளர்ந்து ப்ராப்பராக க்ரோத் இல்லாமல் இருந்தது. அதையுமே நான் கொஞ்சம் வந்து இந்த ஸ்பேஸில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இந்த கோவக்காவோட கொம்பு வந்துட்டு நம்ம பழைய கார்டனில் இருந்தது. வீடு மாறி வரும்போது நான் பக்கத்தில் இருக்கிற நெய்பருக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கார்டன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், இந்த கோவக்காவோட ஸ்டெம் கிடச்சா நல்லாயிருக்கும்ன்ட்டு. அம்மா இந்த தடவை ஊருக்கு போயிட்டு வரும்போது இந்த ஸ்டெம் எடுத்து வந்திருந்தாங்க. பார்த்தப்போ அவ்வளோ ஹாப்பி எனக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் சின்ன பையனுக்கு வந்து கோவக்காய் ரொம்ப பிடிக்கும். இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா நார்மல் சைஸை விட டபுள் சைஸாக இருக்கும். இப்போ வந்துட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. சீக்கிரமாக கொடி கட்டணும் இதுக்கு. நாங்கள் வரும்போதே கார்டனில் இருந்த ஒரு மல்லிச்செடி இது. ஸ்டார்டிங்கில் பூ எதுவுமே இல்லை. நான் கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணலான்னு நினச்ச டைமில் தான் கரெக்டாக பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு ஒரு மொட்டு வந்து வர ஆரம்பிச்சிது. இதில் வந்து ஃபஸ்ட்டு பூ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், மொட்டு இல்லாத ரிமைனிங் அந்த ஸ்டெம்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டு வரும்போது முன்னாடி இருந்த சைஸை விட இப்போ பூ வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. செம ஹாப்பி பார்த்தப்போ. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தோன்னா தெரியும். நாங்கள் வரும்போது இந்த கார்டன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குப்பையாக இருந்தது. உள்ளே என்ட்ராகவே முடியாது. அவ்வளோ இலையும் குப்பையுமா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் க்ளீன் பண்ணி இந்த அளவு நான் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இதுக்கு மெயின் ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா தான். அம்மா தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் நான் பொறுமையாக அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஓரளவு கார்டன் வந்துட்டு நீட் ஆயிடுச்சு. இதுக்கும் மேலே வந்துட்டு மெயின் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் வந்துட்டு நிறைய பிளான்ட்ஸோட கலர்ஃபுல்லாக மாற்றுறது தான். கலர்ஃபுல்லாக மட்டும் இல்லை, நம்மளால் முடிஞ்ச அளவு வெஜிடபிள்ஸ் வந்து கார்டனில் பிளான் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த எலி டிஸ்டர்பன்ஸ்னாலையும் வேறு ஏதோ ஒரு பூச்சியும் வந்துட்டு கடிச்சு போடுது. அதோட தொல்லைனால தான் என்னால் ப்ராப்பராக வளர்க்க முடியல. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. இருந்தாலும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவாக எதுனா ஒரு மெத்தட் இருக்கும். அது எதுனா ட்ரை பண்ணி பார்க்கணும். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இப்போ வந்து 2 டைம்ஸ் வந்து கார்டனில் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா வெயில் தாங்கலை. மார்னிங் தண்ணி ஊற்றினா கூட ஈவினிங் போய் பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுது. இவ்வளோ தான் இந்த மந்தோட கார்டன் அப்டேட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கார்டனிங் அப்டேட்ஸோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.